இந்த பதிவில் டீ வேஸ்ட்டை செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதனால் என்ன நன்மைகள்னு பார்க்கலாம். டீ போட்டப்புறம் அந்த வேஸ்ட் வரதை நல்லா கழுவி ஒரு பேப்பரில் நல்லா காய வச்சு அதை செடிகளுக்கு பயன்படுத்தலாம். நல்லா காய வைக்கலைன்னா ஃபங்கஸ் வந்துடும், அப்புறம் செடிகளுக்கு போட முடியாது. இப்போ இந்த டீ வேஸ்ட்டில் டானிக் ஆசிட் இருக்கிறதுனால அமிலத்தன்மை அதிகமாக தேவைப்படுற ரோஜா, செம்பருத்தி, மல்லி, சாமந்தி, சங்குப்பூ மற்ற செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். கறிவேப்பிலை, புதினா, கீரை வகைகள் எல்லாத்துக்குமே இதை போடலாம். 12 இன்ச் தொட்டியாக இருந்தால் 2 டீஸ்பூன் சுற்றிலும் மண்ணை கிளறி போட்டு விட்டுட்டு மண்ணாலேயே மூடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும். இது மண்புழுக்களுக்கும் சிறந்த உணவுங்கிறதுனால நிறைய மண்புழுக்கள் உங்கள் தொட்டி மண்ணில் வளர்ந்து மண்ணை வளமாக்கும். இது ஜாஸ்தி போட்டுறக்கூடாது. மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். டீ வேஸ்ட்டில் இருக்கிற அமிலத்தன்மை இந்த களைச்செடிகள்லாம் வராமல் கூட தடுக்கும். கம்போஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு குவாலிட்டி கம்போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டீ வேஸ்ட் பயனுள்ளதாக இருக்கே, அப்போ ஃப்ரெஷ் டீ இன்னும் சத்துள்ளதாக இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் டீ கொதிக்க வச்சா தான் அதோடய சத்துக்கள் வெளிப்படும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃப்ரெஷ் டீ யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு அதை ஒரு 10 மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்போ அதோட சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்கும். இலைகள் வெளிரி போன செடிகளுக்கும் இது